பன்முக ஆளுமை இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் காலமானார். நடைப்பயிற்சி சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. இந்தியாவில் மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளராக திகழ்ந்தவர் கே பாக்யராஜ். தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னர் என அழைக்கப்படுபவர். சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் கே பாக்யராஜ். முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளேவா என பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பாக்யராஜ். பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமானவர். தமிழ் சினிமாவில் பெண்மொழியை தூக்கி பிடித்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ். கதாநாயகர்களுக்கான கட்டுடல் பிம்பத்தை உடைத்ததுடன் பேசப்படாத பொருட்களையும் பேச முற்பட்டவர். எவரும் பேச துணியாத பல உண்மைகளை யார் மனமும் புண்படாதவாறு நகைச்சுவை திரைமொழியாக பேசியவர். ஆண் பெண் உறவு சிக்கல்களை நுட்பமாக பேசி பாராட்டை பெற்றவர் பாக்யராஜ். 16 வயதினிலே படத்தில் ரஜினிக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பாக்யராஜ். அன்புள்ள ரஜினிகாந்த், நான் சிகப்பு மனிதன் ஆகிய படங்களில் ஒன்றாக நடித்தவர். இயக்குனர் பாக்யராஜின் திடீர் மறைவால் சோகத்தில் மூழ்கிய குடும்பத்தினர். மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு உள்ளிட்டோர் கண்ணீர். இயக்குனர் பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல். ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ் என புகழாரம். இயக்குனர் பாக்யராஜ் மறைவு தமிழ் திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். தனித்துவ கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பால் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என புகழஞ்சலி. இயக்குனர் கே பாக்யராஜின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மகன் சாந்தனுவை ஆற தழுவி ஆறுதல் கூறிய விஜய். திரைத்துறையில் பாக்யராஜின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை. முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அஞ்சலி. பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி.
திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாக்யராஜின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இந்திய திரையுலகின் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் என்றும் புகழாரம். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி. பாக்யராஜ் ஒரு பல்கலைக்கழகம் என புகழாரம். இயக்குனர் பாக்யராஜின் மறைவுக்கு நயினார் நாகேந்திரன், அன்புமணி, பிரேமலதா, தினகரன், அண்ணாமலை, சசிகலா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். விசிக நிகழ்வுகளில் பாக்யராஜ் பங்கேற்றதை நினைவு கூர்ந்த திருமாவளவன். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. திரைக்கதை வசனத்தினுடைய மன்னர், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மனைவி மகனுக்கு ஆறுதல். ஒரே மாதத்தில் 2 ராஜாக்களை திரையுலகம் இழந்துவிட்டதாக நடிகர் கமல்ஹாசன் வேதனை. 17 நாட்களில் இன்னொரு இடியா? பாரதி ராஜாவை புதைத்த ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் பாக்யராஜுக்கு தீ மூட்டுவதா என வைரமுத்து இரங்கல். இந்தியாவிலேயே தலை சிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்து வீடியோ. என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்கிரீன் பிளே ரைட்டரில் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் தனுஷ் கண்ணீர் அஞ்சலி. சாந்தனுவை ஆற தழுவி ஆறுதல் கூறினார். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகர்கள் விஷால், சத்யராஜ், சிவகுமார் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பாக்யராஜின் உடலுக்கு இயக்குநர்கள் மணிரத்னம், வாசு, S.A. சந்திரசேகர், அமீர், சமுத்திரகனி, H. வினோத், லோகேஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி. ராமராஜன், பிரபு, சரத்குமார், அர்ஜுன், கவுண்டமணி, ஜெயராம் உள்ளிட்ட நடிகர்களும் பாக்யராஜுக்கு மரியாதை. திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிட விரும்பினார் பாக்யராஜ். அஞ்சலி செலுத்திய பின் கவிஞர் முத்துலிங்கம் பேட்டி.
மலையாளத்தில் பாக்யராஜ் நடித்த மிஸ்டர் மருமகன் படத்தை சுட்டிக்காட்டி கேரள முதல்வர் வி.டி. சதீசன் இரங்கல். தனது சிறந்த படைப்புகள் மூலம் மலையாளிகளின் அன்பையும் பெற்றவர் பாக்யராஜ் என பினராயி விஜயன் நிகழ்ச்சி. மறைந்தும் உலகை பார்க்கப் போகும் இயக்குனர் பாக்யராஜ். அவரின் விருப்பப்படியே தானமாக அளிக்கப்பட்ட பாக்யராஜின் கண்கள். நாளை காலை 9 மணி அளவில் தொடங்குகிறது பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடலை தகனம் செய்ய ஏற்பாடு. மூன்று நாள் பயணமாக செசல்ஸ் நாட்டுக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்ற அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன். செசல்ஸ் நாட்டின் தேசிய தாவரவியல் பூங்காவை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிக வயதான ஆமையை பார்வையிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் மாணிக்கம் தாக்கூர். செல்வ பெருந்தகைக்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூரை நியமித்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூரை நியமித்ததன் மூலம் அதிரடி ஆட்டத்துக்கு தயாராகும் காங்கிரஸ். தமிழக மாற்றங்களுக்கு ஏற்ப காங்கிரசிலும் மாற்றம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டதற்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. மக்களுக்கான தங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என வாழ்த்து. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. திமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஏன் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ விளக்கம். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு என்ற நிலைப்பாடு அரசியல் மோசடி என்று சாடல். தோழமையுடன் நின்ற மதிமுகவை ராசா அவமதித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் வாங்கியதாக தன்னை குறித்து அபாண்ட பிரச்சாரம் பரப்பப்பட்டதாகவும் வேதனை. திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்ற போது ஸ்டாலின் தன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை என வைகோ ஆதங்கம். சீமானிடம் பேசிக் கொண்டிருந்தவர் தன்னிடம் பேசவில்லை என மதிமுக பொதுக்கூட்டத்தில் வைகோ பேச்சு. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகவுடன் தோழமையாக செயல்படுவோம் என வைகோ அறிவிப்பு. இடைத்தேர்தலிலும் தாவேக ஆட்சிக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் பேட்டி.
சமூக நீதி இருமொழி கொள்கை என அண்ணாவின் வழியில் தாவேக அரசு செயல்படுவதாக வைகோ பாராட்டு. பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றும் உறுதி. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய தாவேக தரப்பு ஆலோசனை கூறியதாக வைகோ பேட்டி. இடைத்தேர்தலில் நிற்பவர்களை வெற்றி பெற வைப்பது தனது பொறுப்பு என முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாகவும் கருத்து. குதிரை பேரம் குறித்து கேள்விக்கு ஆவேசமடைந்த வைகோ, சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் திமுகவுக்கு சென்றது குதிரை பேரமா ஒட்டக பேரமா என கேள்வி. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? ராஜினாமா செய்ய மறுத்த மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடரப்போவதாக இருவரும் அறிவிப்பு. இஸ்லாம் மதத்தை தழுவியர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்து தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். இஸ்லாம் மதத்துக்கு மாறியோருக்கு பிற்படுத்தப்பட்ட சான்றிதழ் வழங்கும் அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. ஆந்திராவில் 94 வயதான கொன்றகுண்டா மகாலட்சுமம்மாவின் இந்திய குடியுரிமை பெறும் விருப்பம் நிறைவேறுகிறது. அமெரிக்க குடியுரிமையை துறந்து இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இந்திய விமானப்படையின் தேஜஸ் MK-1A ரக போர் விமான திட்டத்திற்கு புதிய சிக்கல். HAL நிறுவனத்தால் விநியோகிக்கப்பட்ட 6 என்ஜின்களில் ஒன்று தர பரிசோதனையில் தோல்வி. கேரளத்தில் பள்ளிகளில் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு. கண்ணூரில் போராட்டம் நடத்திய இடதுசாரி அமைப்பினர் மீது தண்ணீர் பீச்சியடிப்பு. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி. வெனிசுலா நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 920ஆக அதிகரிப்பென அரசு தகவல். 10,000ற்கு மேல் உயிரிழப்புகள் இருக்கும் என அமெரிக்க நிலவியல் மையம் கணிப்பு. ஜப்பானில் புயல் மழையால் மண் சரிவு, சேற்றுக்குள் புதைந்த வீடுகள். அர்ஜென்டினாவின் படகோனியா நகரில் நிறுவப்பட்டது மெஸ்ஸியின் 85 அடி உயர சிலை. கால்பந்து ஜாம்பவானுக்கு 70 டன் எடையில் சிலை அமைத்து கௌரவம். மாணவர்களுக்காக உருவாக்கும் அடையாள அட்டையில் சாதி சான்றிதழ் விவரங்கள் இணைக்கப்படாது. இரத்த பிரிவு, ஆதார விவரங்கள் உள்ளிட்டவையே இடம்பெறும் என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம்.
ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அது போன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th +2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். மாணவர்களுக்கான ஐடி கார்டில் சாதி விவரம் குறிப்பிடப்படாது. அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். தாவேக அரசு அமைய உழைத்தவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதில் என்ன தவறு? டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வினாத்தாள் கசிவு என்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை திருடுவதற்கு சமம். மகாராஷ்டிரா டெட் தேர்வு ஒத்திவைப்பு குறித்து ராகுல் காந்தி சாடல்.